ஏன்னா அது இருமலர் அது வெளியே காத்துல கீழே நிறையா விழுந்துருக்குல்ல அப்போ அதிகமாக இருந்தால் தானே கொஞ்சமாக இருந்துச்சுன்னா பத்தாது. தன்மா வந்துச்சு இருக்கிறதுனால உருவாகும் புது தாவரத்துல எந்த வேறுபாடுமே இருக்குது. ஆனால் அயல்மா வந்துச்சு இருக்கிறதுனால உருவாகும் தாவரத்தில் வந்து புது வேறுபாடாக இருக்கும். இப்போ பூக்கம் தாவரத்துக்கு வாழ்க்கை சொல்லிடுச்சு. மலர் மலர்லேருந்து கனி இப்படி தாங்க பூக்கும் தாவரத்தின் வாழ்க்கை சரிங்க. ஆணிவேர் பார்த்தீங்கன்னா மா அவரை வேண்டிய 3 ஆணிவேர். இப்போ ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தை கொடுக்க முடியுமா? ஆணி அடிச்ச மாதிரி இருக்குல்ல, அதனால அது ஆணிவேர்னு சொல்கிறாங்க. சல்லிவேர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சல்லிவேர் வந்து புழுங்கின உடனே வந்துச்சு. அது வந்து சல்லிவேர் வந்து அது சல்லியாக இருக்குது, அதனால அது சல்லிவேர்னு சொல்ல முடியாது.